இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி. உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான TRT தமிழொலி. தமிழொலியில் தொடர்கிறது. கதைக்கொரு காணம். கதைக்கொரு காணம் நிகழ்ச்சியை கேட்பதற்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் ஆவலோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். பிரதி புதன்கிழமை தோறும் 12:10 1 மணி வரை இடம்பெறுகின்றது கதைக்கொரு காணம். அந்த வகையிலே இன்றும் கதையாசிரியர் வருடத்தின் முதல் கன்னி கதையாக நாதன் அவர்களுடைய கதை வானிலைக்கு வருகின்றது. அவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, சரிநேர்களை நீங்களும் நாதன் அவருடைய கதையை கேட்பதற்கு தயாராக இருக்கிறீர்களா? நானும் உங்களுக்காக அந்த கதையை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன். ஆகவே இந்த கதையை கேட்டு அதற்கு பொருத்தமான பாடலோடு இணைந்து கொள்ளுங்கள். பொருத்தமான பாடலாக இருக்க வேண்டும். சில வேளையில் முதல் வரி கேட்கும்போது உங்களுக்கு இது பொருத்தமாகலாம் என்று தெரிந்து அதே பாடலை எல்லோரும் வந்து தெரிவு செய்வீர்கள். ஆனால் கொஞ்சம் அதை பார்த்து உள்ளுக்கு இருக்கிற கவிதைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று பொருத்தமானதை வைத்து தெரிவு செய்யுங்கள். இதோ உங்களுக்கான கதை ஆரம்பமாகின்றது. कि एक तरफ तो उससे प्यार करें हम और उसको ही ये कहने से डरे हम. நாதன் அவர்கள் கதையை எழுதுவதற்கு முதல் ஒரு தலைப்பாக சில காரியங்களை எழுதியிருக்கிறார். அதையும் நாம் கேட்போம். வணக்கம் உறவுகளே, இது கதை அல்ல, நிஜம். பல உண்மை சம்பவங்களை கற்பனை கதாபாத்திரத்தில் கதையாக வடித்துள்ளேன் என்று எழுதியிருக்கிறார். இது யாரின் மனதையும் பாதிக்குமானால் அதுக்காகவும் மனம் வருந்துகின்றேன். அந்த வேளை அவர் கதையை எழுதுவதற்கு முதல் ஒரு குறளையும் எழுதுவார். அந்த குறளையும் நான் உங்களுக்காக கூறுகின்றேன். அதிகாரம் 86, குறள் 852. பகல் கருதி பற்றா செய்யினும் இகழ் கருதி இன்னா செய்யாமை தலை. பகல் கருதி பற்றா செய்யினும் இகழ் கருதி இன்னா செய்யாமை தலை. வேற்றுமை கருதி வெறுப்பான செயல்களில் ஒருவன் ஈடுபடுகிறான் என்றாலும் அவனோடு கொண்டுள்ள மாறுபாடு காரணமாக அவனுக்கு துன்பம் தரும் எதனையும் செய்யாதிருப்பதே சிறந்த பண்பாகுமாக. அருமையான குறள் ஒன்று. சரி, இப்பொழுது அவருடைய கதையை கேட்போம். வீட்டு காலிங் பெல் அடித்ததை கேட்டு பார்வதி அம்மா கதவின் ஓட்டை துவாரத்தினூடாக பார்க்க அது மகளும் மருமகனும் என்பதை கண்டதும் உடனே ஒரு வாளியில் மஞ்சள் கரைத்த தண்ணீர் வாளியை கொண்டு வெளியில் வைத்து, இதிலே 2 பேரும் கைகால கழுவி கொண்டு உள்ளே வாங்கோ என்றதும், மாலினி, என்னம்மா நீங்க இன்னும் அந்த பழைய காலத்திலே இருக்கீங்க என்று சொல்லிக்கொண்டு, சரி அம்மாவுக்காக கைகால்களை கழுவிட்டு உள்ளே வர, சரி சரி கெதியா துவஞ்சிட்டு வாங்கோ சாப்பிடலாம் என்றதும், என்னம்மா சாப்பாடா? அது அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டோம் அம்மா. என்ன சாப்பிட்டாச்சா? எங்க எங்க புள்ளியில் சாப்பிட்டீங்க? அடக்கம் பண்ணின உடனே சாப்பாடும் அங்கே கொடுக்கணும். சாப்பிட்டு வந்துட்டோம் அம்மா.
அட கடவுளே, என்னம்மா நடக்குது இங்க? இதுதான் வெளிநாடு வெளிநாடு என்று சொல்லுறதா? நம்மட ஊர்ல எல்லாம் முடிந்தப்புறம் வீட்டுக்கு போனா வெளி வாசலிலே வாளியில மஞ்சள் போட்டு தண்ணி வச்சிருப்பினோம். அதுல கை கால்களை கழுவி போட்டுத்தான் வளவுக்குள்ள வருவினோம். அப்புறமா தலையில தண்ணீர் விட்டு குளிச்சுத்தான் சாப்பிடுவினோம். ஆனா இங்கு சம்பிரதாயம் மாதிரி எல்லாத்தையும் செய்து போட்டு நமது பழக்க வழக்கங்களையும் மாத்துறாங்களே. கடவுளே, கடவுளே, அம்மா நீங்க நிலவை காட்டித்தான் சோறு ஊட்டினீங்க. இப்ப ஐபோனை காட்டி சோறு ஊட்டுற காலம் அம்மா. இது 21ஆம் நூற்றாண்டு அம்மா. இது கணினி யுகம் அம்மா. அப்படித்தான் இருக்கும் புள்ள. எத்தனையாம் நூற்றாண்டாக இருந்தாலும் நமது பழக்கத்தை மாற்ற முடியுமா மகளே? நமது முன்னோர் என்ன எதையும் தெரியாம சொல்லவில்லையே மகளே. நமது ஊர்ல இருக்கிற மக்களும் இதே நூற்றாண்டில தான் இருக்கணும். அங்க இப்படி இல்லையே மகளே. அம்மா, அதெல்லாம் அந்த காலம் அம்மா. நீங்க இப்ப வேற நாட்டுல வேற மக்களோட இருக்கீங்க அம்மா. அவங்க செய்யற மாதிரி சிலதை செய்து தானே அம்மா நம்மளையும் மதிப்பினும் என்று சொல்லிக்கொண்டு உள்ளே சென்றது. மனதில் நிழலாட பார்வதியின் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருந்ததை பார்த்த அவளின் அருகில் இருந்த கணவன் முருகேசும், பார்வதி, ஏன் அழுகிறாய்? 6 மாதம் மகள் மாலினியோடு இருந்துட்டு வந்ததை நினைத்து கவலைப்படுறாயா? சும்மா மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாத பார்வதி. கண்ணை துட துட. இந்த சாப்பாடு வருகுது, என்ன வேணும் என்று சொல்லு என்றதும் விமான பெண்ணும் உணவு பரிமாறிக்கொண்டு வந்து நிற்க, முருகேசுவும் வெஜிடேரியன் என்றதும் அவளும் அவர்களுக்கு உணவை கொடுத்து விட்டு செல்ல இருவரும் சாப்பிட்டு கொண்டே கதைத்துக் கொண்டிருந்தனர். என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர்ல இருக்கிற போல இங்க இல்லத்தானே. எவ்வளவு அழகான நமது ஊர். கிழக்கே மங்களா விரிகுடாவின் கடல் அலையில் இருந்து வரும் அந்த காற்று நீரோடையில் பட்டு புது ஓசையோடு ஓடை அலைகளின் நீர் துளிகளுடன் சில்லென்று முகத்தில் விழும்போது உடல் சிலிர்க்கும் அந்த இன்பம் எங்கே? கிழக்கின் கடலில் தோன்றும் சூரிய உதயத்தையும் மேற்கே மட்டிநகர் வாவியில் மறையும் சூரிய அஸ்தமான அழகையும் காண 1000 கண்கள் வேண்டும். அப்படிப்பட்ட எமது ஊரை விட்டு வெளிநாடு என்று போய் எமது சந்ததியே தடம் மாறிப்போய் கொண்டிருக்கிறதே என்று நினைக்கும் போது மனம் தங்கோணாமல் வலிக்கிறது. நினைக்க நினைக்க என்னால் பொறுத்து கொள்ள முடியலையே என்று பார்வதியும் சொல்லி கவலைப்பட, முருகேசுவும், நீ கவலைப்படுவது எனக்கும் புரிகிறது. என்ன செய்வது? நமது பண்பாடே மற்றவர்களை இருகரம் கூப்பி வரவேற்பதுதான். ஆனால் நேற்று பேராண்டியின் மனைவி வீட்டுக்கு வந்த எல்லா படிகளையும் கட்டிப்பிடித்தல்லவா வரவேற்றாள். அதுக்கு மேல போய் பேராண்டியும் அங்கு வந்த பெண் பிள்ளைகளையும் கட்டிப்பிடித்து வரவேற்றதை பார்த்து விரைத்து போயிட்டேன். நமது பழக்க வழக்க கலாச்சாரம் எல்லாமே மாறி போயிட்டு என்று எண்ணுறதுக்குள்ள மாலினியும் மருமகனும் அப்படி செய்ததை பார்த்து எனக்கு அங்கு நிற்கவே வெட்கமா போயிட்டு அதனால நான் உள்ள வந்துட்டேன்.
இப்படித்தான் அங்க எல்லாரும் வாழுறாங்க என்று நினைக்கும் போது நமது நாடு எவ்வளவு மேல். வயதுக்கு வந்த ஒரு பெண் பிள்ளை சொந்த அண்ணனை கூட கட்டிப்பிடிக்க மாட்டாள். ஒரு பெண் தன் கணவனை தவிர வேறு எந்த ஆண்மகனையும் கட்டிப்பிடிக்க மாட்டாள். அப்படிப்பட்ட நமது கலாச்சார பழக்க வழக்கம் எல்லாம் மாறி போயிட்டதை நினைக்கும் போது மிகவும் கவலையாக இருக்கு. அதுதான் வெளிநாடு என்று என்ன செய்வது? ஏதோ சிந்தனையில் இருந்த பார்வதி தான் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி சிந்திக்க தொடங்கினாள். அழகான அந்த கிராமத்திலே மிகவும் இளம் வயதினிலே ஆசிரியர் பதவி கிடைத்ததும் ஒரு வருடத்திலேயே அவளின் பெற்றோரும் ஒரு ஆசிரியரை திருமணம் செய்து வைக்க மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது மாலினியும் பிறந்த அதிர்ஷ்டம் முருகேசுவுக்கு அதிபராக பதவி உயர்வும் கிடைத்தது. அதனாலோ என்னவோ பல பல ஊர்களுக்கு மாற்றலாகி சென்று மகளையும் நன்றாக படிப்பித்து அவளும் ஒரு பொறியியலாளராக வந்ததும் அவர்கள் கொண்ட சந்தோஷத்துக்கும் பெருமைக்கும் அளவே இல்லாமல் இருந்தது. இந்த நிலையில் மாலினிக்கு ஒரு பொறியியலாளரையே பார்த்து திருமணம் செய்து வைக்க அவர்களும் ஒரு வருடத்திலே வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு கிடைத்திருப்பதாக சொல்லி இருவருமே வெளிநாடு சென்று ஒரு மகனும் பிறந்து அவரின் திருமணத்துக்காகவே மாலினியின் ஸ்பான்சரில் இருவரும் அங்கு சென்று திருமணமும் முடிந்து 6 மாதங்கள் கடந்து தாயகம் நோக்கி பறந்து கொண்டிருந்த போது நடந்து முடிந்த சம்பவங்களை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு எமது அடையாளமே இல்லாமல் போகும். கடவுளே, இதுக்காகவா வெளிநாட்டுக்கு வந்தார்கள் என சிந்திக்க அவளின் கண்களில் இருந்து அடக்க முடியாமல் கண்ணீர் வழியத் தொடங்கியது. அன்று ஒரு நாள் பேராண்டி வந்து, ஹலோ கிராண்ட்மா, எப்படி கிராண்ட்மா, சுகம்மா என்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் கேட்டான். வேறு எந்த வார்த்தையும் தெரியவில்லை. எல்லா கேள்விக்கும் கிராண்ட்மா கிராண்ட்மா என்று சிரித்துக்கொண்டே நின்றான். அதை பார்த்து திகைத்து போன பார்வதியும், என்ன புள்ள, தமிழே சொல்லிக் கொடுக்கவில்லையா? ஏனம்மா, அவன் கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் பேசுவான் அம்மா. என்ன கொஞ்சம் கொஞ்சமா? இங்க அதால என்ன பிரயோசனம் அம்மா? அதுதான் நாங்களும் பெரிதாக எடுக்கலம்மா. இப்ப அவனும் ஒரு பொறியியலாளராக நல்ல வேலை செய்கிறான், அது போதுந்தானே அம்மா என்றதும், என்ன புள்ள, நமது அடையாளமே நமது மொழிதானே மகளே, பேரனோடு அதுவும் மறைந்து போகுதே என்று கவலையாக இருக்கு என்று பேராண்டிய முத்தமிட்டது ஞாபகத்துக்கு வர அவனும் அடுத்த நாள் ஒரு பெண்ணை கூட்டி வந்து, இவதான் என் கேர்ள் ஃப்ரெண்டு கிராண்ட்மா, பாருங்க வடிவா, இவதான் என் கேர்ள் ஃப்ரெண்டு, இவதான் நான் மேரேஜ் பண்ண போகிறேன் என்று தட்டு தடுமாறி வார்த்தைகளை பொறுக்கி சொன்னதும் அந்த பெண்ணும் சிரித்து கொண்டு நின்றதும் மாலினியும், அம்மா, இவங்க இந்திய வம்சாவளி, கோவாக்காரங்க, தமிழ் தெரியாது, 2 பேரும் விரும்பிட்டாங்க, அதனால கல்யாணத்தை செய்ய எண்ணி இருக்கிறோம் என்று மாலினி சொன்னதை நினைத்து மனம் பொறுக்க முடியாமல் பெருகி வந்த கண்ணீரையும் அடக்கிக் கொண்டு சிரித்து கொண்டு தலையாட்டியதும், கல்யாணம் எல்லாம் நமது முறைப்படிதான் அம்மா, ஐயரை கொண்டு மந்திரம் மோதி தாலி கட்ட இருக்கோம், எல்லாம் நமது சம்பிரதாயப்படிதான் ஒழுங்கு பண்ணி இருக்கிறோம் என்றதும் மனதினில் சிரித்து கொண்ட பார்வதியும், தமிழ் என்ற அடையாளமே மறைந்து போகுது தெரியல, தமிழ் கலாச்சாரத்தோடு கல்யாணமாம் என்று நினைத்து கொள்ள
திருமணத்தன்று நாணி கோணி அடக்க ஒடுக்கமாக வரவேண்டிய மணப்பெண் ஆட்டம் பாட்டத்துடன் துள்ளாட்டம் போட்டுக்கொண்டு வந்ததை பார்த்து வாயில் கையை வைத்துக் கொண்டு இருக்க, அப்படியே பேராண்டியும் ஆடிக்கொண்டு வந்ததையும் பார்த்து திகைத்து போய், இதுவா சம்பிரதாயம்? இதுவா எமது கலாச்சாரம்? ஐயோ, எல்லாமே இங்கே மாறி போய் கொண்டிருக்கே. இவைகளை பார்க்கவா ஊரிலிருந்து இங்கே வந்தது என்று மனங்கலங்கி ஒரு சிரிப்பும் சிரித்தேன். ஒரு பூனைக்கு இருக்கிற அறிவு கூட இந்த மனிதர்களுக்கு இல்லாமல் போகுதே கடவுளே என்று மனங்கலங்கி இருக்கும் வரை நம்மால் முடிந்ததை சொல்லிக் கொடுப்போம் என்ற சிந்தனையில் இருக்க, பேராண்டியும் திருமணம் முடித்து தனியாக சென்றுவிட மாதமும் நாள் ஓடியது. ஒரு நாள் மாலினியும், அம்மா அப்பா, நீங்க 2 பேரும் பென்ஷன் எடுக்கிறீர்கள், அங்கே இருக்கிறத விட இங்கேயே எங்களோட இருங்களேன், அங்க என்னதான் செய்ய போறீங்க என்றதும் சிரித்து கொண்டு இருவரும், மகளே உன் அன்பு புரிகிறது, இங்கே இருப்பது எங்களுக்கு முழு மன நிறைவை தரவில்லை மகளே, அங்கு இருப்பது போல இங்கே இருக்க முடியாது மகளே, அங்கு வாழ்க்கை வேறு இங்கு வாழ்க்கை வேறு, அங்கே காலையில் ஒலிக்கும் ஆலய மணி ஓசையுடன் வரும் பக்தி பாடல்கள் எல்லாம் மன நிறைவை தரும், அங்க பூனைதான் எலியை விரட்டுறதை பார்க்கலாம், இங்கே எலியையே பூனையை விரட்டுறது மகளே, இங்க உள்ள தமிழ் கடைக்கு போய் தாய பொருட்களை வாங்கி சமைச்சு சாப்பிட்றதாலோ, கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுறதாலோ, தேர் இழுக்கிறதாலேயோ ஊர்ல இருக்கிற போல் இருக்கும் என்று சொல்ல முடியாது மகளே. நாமும் நமது சந்ததியும் தமிழை முதலில் மறக்காமல் இருக்க வேணும். அதை மறக்காமல் கடைப்பிடித்தாத்தான் தமிழர் என்ற அடையாளம் நிலைக்கும், பழக்க வழக்கமும் மாறாம இருக்கும். என்ன செய்யற, அதுதான் இங்கே எல்லாம் தலைகீழா போய்கொண்டிருக்கே, அதனால் இங்கு எங்களுக்கு இருக்கவே முடியாது மகளே. இங்கு வேறு வாழ்க்கை மகளே, அங்கே வேறு வாழ்க்கை மகளே. எங்களுக்கு அங்கே இருக்கிற சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் உற்றார் உறவுகளும் மக்களுமே பேரானந்தம், அதுதான் மகளே எங்களுக்கு சொர்க்கம். அதனால எங்களை தெண்டியாதீங்க. நேரத்துக்கு நாங்க போகணும் என்று சொல்லிக்கொண்டு வந்த இருவரும் உயரமாக பறந்து கொண்டிருந்த விமானம் தாயகத்தில் தரை தட்டிய போது அவர்கள் கொண்ட கவலையெல்லாம் மறந்து ஒரு புது பொலிவுடன் விமான நிலையத்தை விட்டு வெளியேறி வீடு நோக்கி போய்க் கொண்டிருந்தனர். நன்றி. அருமையான ஒரு கதை. நிச்சயமாக இது உண்மைதான். இங்கே இந்த வயோதிபர்கள், எங்களுடைய அப்பா அம்மாக்குரியவர்கள் வயோதிபர்கள் கூட இங்கே வந்து எப்படியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக அவர்கள் வீட்டுக்கு அடங்கி கிடந்து இப்படி தமிழ் பேச முடியாத பிள்ளைகளோடு பேசி அவர்கள் பார்க்கிறதை, அவர்கள் வாழுகிறதை பார்க்கும்போது அவர்களுக்கே தாயகம்தான், எங்களுடைய தாயகம்தான் பெரிது என்று அவர்கள் எண்ணிக்கொண்டு வாழுகிறது. சில பெற்றோர்களுக்கு, சில முதியோர்களுக்கு அதாவது நிறைவில்லாத வாழ்க்கை இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மனநிலை கூட பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் எத்தனையோ பெற்றோர்கள். இங்கிருந்து இங்கே வந்து கூட பிள்ளைகள் வந்து தாங்கள் பார்க்க முடியாம முதியோர் இல்லங்களுக்கு அனுப்புறது, பல பிரச்சனைகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் முதியவர்கள் இங்கே வந்து. அதனால் நாதன் ஒரு விழிப்புணர்வுன்னு தான் இது சொல்லலாம். நிச்சயமாக உண்மையான ஒரு அவர் நிஜமில்லைன்னு இருக்க உண்மைதான், உண்மையாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த வெளிநாட்டிலே. இப்போ எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய முதியோர்கள் வந்து இந்த வெளிநாட்டிலே வாழுகிறதை பார்க்கும்போது இது உண்மை சம்பவம் தான் என்று நான் சொல்லுகிறேன். ஆகவே நேயர்களே, நீங்களும் இதற்கு பொருத்தமான பாடலோடு இணைந்து கொள்ளுங்கள். அதற்கான தொலைபேசி இலக்கம் 0033 1 48 32 15 40. அந்த வகையிலே
கதைக்கு ஒரு காணும் நிகழ்ச்சிக்காக வந்திருக்கும் முதலாவது அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். வணக்கம். வணக்கம் சோவிதா, நான் நோர்வேலி சித்ராபாங்க இருக்கிறேன். நலமா இருக்கிறீங்களா? நலமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நாங்களும் உங்களை மாதிரி நல்ல சுகமா இருக்கிறோம். அப்படியே சந்தோஷமாக சுகமாக இருங்கள். நன்றி. நன்றி சோவிதா, நீங்களும் நல்ல சுகமா இருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு, எல்லோருடைய தாய்மார்களுக்கும் இதுதான் பிரச்சனை. வெளிநாட்டுக்கு வர்றதுண்டா பெரிய கஷ்டம் தானே. ஆமா ஆமா. நான் நல்ல வடிவான கதைய நல்ல யோசிச்சு தான் எழுதி இருக்கிறேன். எந்த தாயும் வீட்டுக்குள்ள இருக்க மாட்டேன், வீட்டுக்கு வெளியில இருந்து இங்க வந்து அவே அங்க கோயில் குளத்துல இருந்தாலும் அப்படித்தான். நான் எங்கட அம்மாவை நான் ஸ்பான்சர் பண்ண கேட்டேன், அம்மா வந்து வரமாட்டான்னு சொல்லிட்டான். ஆமா, ஒரு சில தாய்மார்கள் வரமாட்டார்கள். இங்க என்ன வரமாட்டேன், இங்க இருந்து பேர பிள்ளைகள் கூட அங்க போயிட்டு பிரெஞ்சு தமிழ் பேசாமல் பிரெஞ்சு இங்கிலீஷோ அங்க பேசுகிறார்கள். அப்ப பழக்க வழக்கங்கள் கூட அப்படித்தான் நடந்து கொள்ளுகிறார்கள். எங்கத்தே கலாச்சாரத்தின்படிதான் நடக்கிறார்கள் அங்க. அப்ப அவர்களுக்கு பார்த்து அவர்களுக்கு தெரியும், ஓஹோ இது போகக்கூடாது, போனால் இப்படித்தான் இருக்கும் என்று அவர்கள் சிந்தித்து வரமாட்டார்கள். தெரியும் இங்க வந்தால் சுவைக்கு இருந்த மாதிரியே இருக்கணும். அவர்கள் இந்த இதுகளை பற்றி விருப்பமே இல்லை அவர்களுக்கு வர்றதுக்கு. ஒரு நாள் கூடி கேட்டேன், நான் ஒரு வருஷம் கூடி கேட்டேன் அம்மாவை. அம்மா வந்து நான் இந்த கோயில் குளத்துல இருந்தாலும் வெளிநாட்டுக்கு வர மாட்டேன், நீங்க உழைச்சது காணும், நீங்க வாங்கன்னு தான் சொன்னவா அம்மா. என்ன ஆமாம், எங்களுக்கும் அங்க போகத்தான் நல்ல விருப்பம். என்ன செய்வது, கால சூழ்நிலைகள் எல்லாம் அப்படி. என்ன தாய்மார்களை நினைக்கும் போது இங்க வந்து இருக்கிறவே சிறையில இருந்த மாதிரி தான் இருக்குதுகள். வீட்டுக்குள்ளேயே இருப்பினவன் கவலையா இருக்கும். ஆனா ஒரு சந்தோஷம், அம்மா அங்க உங்களோட இருக்கிறான் ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா. ஆனா அவே வந்து சுதந்திரமா திரிஞ்சவே தானே. இங்க இருக்கும் போது கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் இருக்கிறோம். என்ன செய்யறது, நாங்க கூப்பிட்டு விட்டோம். அப்ப அவே அதனால சோபிதா நான் வந்து சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமா என்ற பாடலுக்கு எடுத்திருக்கிறேன். சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமா. ஓகே, நன்றி சித்ரா பவன் அவர்களே. நன்றி, வணக்கம் சோபிதா. நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து கௌரி தேவேந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம். வணக்கம் சோபிதா, நலமா இருக்கிறீங்களா? நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நிறைய காய்ச்சி கொண்ட எல்லாருக்கும் நிச்சயமாக கதாசிரியருக்கு வாழ்த்துக்கள். நானும் அந்த சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரு போல வருமா அந்த பாட்டோட இணைந்து கொள்கிறேன். அதே நேரம் நாதனாக்கும் பூனைக்குட்டிக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கு, நான் கண்டுபிடிக்க வேணும். பூனைக்குட்டியதான் சொல்லுவாரு அவர். பூனைக்குட்டியதான் எனக்கு பூனைக்குட்டி விருப்பம். ஆனா என்ன பிரச்சனை லண்டன்ல இருக்கா கண்டுபிடிக்கத்தான் பூனைக்குட்டிக்கும் நாதனாக்கும். உங்களுக்கு நன்றிகளம்மா. கதையை நன்றா வாசித்தலுக்கு உங்களுக்கு நன்றிகள். நன்றி, உங்களுக்கும் நன்றி, வணக்கம். அவர் கௌரி தேவேந்திரன் அவர்கள், அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர். வணக்கம். வணக்கம் ஜோதிடா, நானும் அந்த பாட்டோடயே தான் வந்து நான் சித்ரா கொண்டாந்துட்டா. அப்படியா? அந்த பாட்டு தான் பொருந்தது இருக்கு. சொர்க்கமே என்றாலும் எங்கிற நாட்டை போல வராது. நிச்சயமாக. ஆமாம். அதை விட இங்க இருக்கிற குடும்பம் முழுக்க அது நாகரிகமாக இப்ப தாங்களே வழக்கு நம் பிள்ளைகளுக்கு பிறகு என்னத்துக்கு மற்ற கதைகள் வேற மொழிக்காரர் தான் செய்யணும்ன்றது இல்லை. எங்கட பெற்றோர் எங்கட இன பெற்றோரே தங்களை பிள்ளைகள் பழக்கி ஆடிக்கின்ற வரையினும் மற்ற கதையில நாங்க கதைச்சு அவையிட்ட பேச்சு கொண்டோம் மற்ற ஆக்கட்டே. ஆமா ஆமா. இப்ப திருமணங்களை பாருங்க, எல்லாம் அந்த மாப்பிள்ளை வம்பிள்ள எல்லாம் ஆட்டம் பாட்டத்தோட தான் நாங்க மணமேடைக்கு வருகிறார்கள். ஆமாம், அதைத்தான் பார்த்து நான் எழுதி இருக்கிறார். அதுதான் அது எத்தனை காலமா நடக்குது. அது என்னன்னு சொல்றேன் தெரியல. நானும் அந்த பாட்டோட இணைஞ்சு விடுறேன். உங்களுக்கும் வாழ்த்துக்கள், நாதனுக்கும் ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அவர் பத்மணி ராஜரெட்டம் அவர்கள், அவரை தொடர்ந்து சுதாகரன் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் சுதாகரன். சுதாகரன் அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. அடுத்து வந்திருப்பவர். வணக்கம். இனிய மதிய வணக்கம் சோபி, பிரான்ஸ்ல இருந்து தேவிதனரா. உங்களுக்கு இனிய மதிய வணக்கங்கள். நலமாக இருக்கிறீர்களா? நாங்கள் நலமாக இருக்கிறோம். கதை கேட்கணுன்றதுக்காண்டியே நிறைய அலுவல்களை ஒதுக்கி வச்சுட்டு இருந்தேன். அப்படியா? எனக்கு தெரியும் இந்த கதை இப்படித்தான் வருமென்று. நாகரிக பட்டிமன்றத்துக்கு வாதாடி போட்டு கொண்டு வந்துட்டார். உண்மையாக
நாகரிகம் எல்லாத்தையும் நாங்கள் எடுக்கல, எல்லாம் நாகரிகம் மாறிட்டுன்னு சொல்ல இயலாது. ஒரு சிலர் எல்லாரும் ஓடி போய் கட்டிப்பிடிக்கிறதும் இல்லை. நாங்கள் என்னன்னு சொல்றது, என்னோட கலாச்சாரத்தோட நாங்கள் இருக்கிறோம். சில பேர் மாறிட்டினோம், எல்லாரும் அதுக்காக எல்லாரும் மாறிட்டினோம்னு சொல்ற அளவுக்கு இல்ல. அது ஆட்டம், ஆமா, அந்த ஆட்டம் பாட்டம், இந்த திருமணம் மணமகள் ஆடிக்கொண்டு வர்றது எனக்கு உண்மையாக அதை நான் கண்டிக்கிறேன். என்று சொன்னா மணமகள் அதன் தலை குனிந்தபடி மாலையை கொண்டாந்து கணவனின் கழுத்தில் போட்டுட்டு தாலி கட்டின பிறகுதான் கணவனின் முகத்தையே பார்த்தோம். அப்படித்தான் பாக்குறார்கள். அப்படித்தான் திருமணம் என்பது அப்படித்தான். அதுதான் அந்த வெள்ளத்தை நெட்டை போட்டு விட்டால் அந்த தாலி அந்த காப்பு கட்டி தாலி கட்டேக்கதான் அந்த நெத்தியை எடுப்பார்கள். இப்ப அப்படி இல்ல, மணமகள் ஆடிக்கொண்டு மாப்பிள்ளையே இழுத்துக்கொண்டு முன்னே மணமகன் இருந்து காப்பு கட்டின பிறகுதான் மணமகளே மணவரைக்கும் வருவா, பார்க்க கூடாது. அந்த வகையில் மருத்து நீரை மட்டும் தவற விட்டுட்டாருன்னா வாழ்த்துக்களை நான் உண்மையா பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கும் வாழ்த்து. உண்மையாக அந்த என்னோட மாமி எல்லாம் 2-3 தடவை ஓடி விட்டா திரும்பி. சொன்னா எனக்கு அந்த ஆலய மணிய கோயிலுக்கு போக வேணும், ஆலய மணியோ கேட்க வேணும். அது நானும் இந்த பாட்டத்தான் எடுத்தேன், சித்ராக்கா எடுத்த பாட்டத்தை நானும் எடுத்தேன். நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேரம் சரியாக 12:43. வெகு விரைவிலே கருத்துக்களையும் பாடலையும் சொல்லுங்கள். என்று கேட்டால் 1 மணிக்கு நான் சரியாக நிகழ்ச்சியை விட வேண்டும். 1 மணிக்கு இன்று எங்களுடைய விபூதி புதன் நிகழ்ச்சி இடம்பெற இருக்கிறது. ஆகவே 1 மணிக்கு சரியாக விட வேண்டும். வெகு விரைவிலே நீங்கள் பாடலையும் கருத்தையும் சொல்லுங்கள். இப்பொழுது வந்திருப்பவரை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். வணக்கம். வணக்கம் சகோதரி சோபிதா, நான் உதயன் பேசுகிறேன். வணக்கம், ஜெர்மனிலிருந்து உதயன் அவர்கள். நலமாக இருக்கிறீர்களா? நல்ல சுகமா இருக்கிறோம். நல்ல சுகமா இருக்கும். நீங்க எப்படி சுகமா இருக்கிறீங்களா? நாங்களும் நல்ல சுகமாக இருக்கிறோம், நன்றி. ஆமாம், உண்மைக்கும் நாதன் அவர்கள் நல்ல ஒரு கதையை எடுத்து, ஆமாம், நல்ல ஒரு படைப்பின கதை, அருமையாக அதை தொகுத்து வடிவாக எழுதியிருந்தார். அதை முழுமையாக கேட்டிருந்தேன். அவருக்கு உண்மையில நல்ல வாழ்த்துக்களை குறிக்கொண்டு அதை அருமையாக வாசித்தளித்த உங்களுக்கும் எப்போதும் போல மிக அருமையா இருந்தது. நன்றி. சித்ராக்கா நல்ல பாடல் எடுத்திருக்காங்க. நான் இன்னொரு பாடலை குறிப்பிடுகிறேன். வணக்கம் பலமுறை சொன்னேன் சபையினர் முன்னே தமிழ் மக்கள் கண்ணே என்று சொல்லி அந்த பாடல் கொண்ட பண்பாடு மறவாத பெண்மை என்று சொல்லி இந்த தமிழர் பெருமையை சொல்லி மேல நாடெங்கும் விஞ்ஞானம் இருக்குது, அங்கு விளையாடும் கலைகள் எல்லாம் இருக்குது, அங்கு பெண் இல்லை பேசும் கண் இல்லை, என்ன அலங்கோலமோ என்ன புதுமுகமோ என்றெல்லாம் அந்த பாடல் போகும். அங்கே உள்ள சிறப்பு இங்கு உள்ள சிறப்பைன்னு சொல்லி போகும். அந்த பாடலை நான் தெரிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி உதயன் அவர்கள். அவரை தொடர்ந்து மூர்த்தி அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம். ஹலோ, வணக்கம். நன்றி முதல் உங்களோட கதைக்கிறதுக்கு. நான் நினைக்கிறேன் வருஷத்துக்கு பிறகு இப்பதான் கதைக்கிறேன் போது. என்ன? ஆமாம் ஆமாம். நலமாக இருக்கிறீர்களா? நலமாக இருக்கிறீர்களா? ஓ, நலமாக இருக்கிறோம். இப்படியாவது சந்திக்கிறேன். இருந்துட்டு 2 வருஷம் 2 மாதத்துக்கு ஒரு காதல் சந்திக்கிறதுல நல்ல ஒரு மகிழ்ச்சியாக நான். சரி, அவங்க கூட நன்றி நன்றி நன்றி. நல்ல ஒரு கதை ஒன்று. உண்மையிலே அந்த தமிழை படிப்பிக்காம இதன்றது போக அந்த பிள்ளைகளை கூட்டி கொண்டு போய் அங்க படுற பாடு, அந்த அங்கத்தை வயோதிபர் படுற பாடண்டா, ஐயோ கடவுளே, நான் கண்ணால பார்த்தேன். நான் பேத்தியார் பேத்தியோட வதைக்கிறதுக்கு கையால காட்டுது இருந்து கொண்டு. என்ன கையால காட்டுது 2005 கையால காட்டுக்க அவ உயர்ந்து மகளை கூப்பிடுறா. என்னடி பிள்ளைகள் சொல்றாள், கனடால இருந்து வந்து. அப்ப நான் போன உடனே என்ன கேட்கணும், பிள்ளைகள் கதைக்கும் போது நல்லா கதைக்கணும் வந்து. அப்ப அதே பெருமைப்படுது அந்த மேனேஜ். அப்படி இந்த சிலதுகள் உண்மையில மற்றதுக்கு அந்த தமிழ் சொல்லி கொடுக்கறதே ஒரு பக்கம் தானே. இன்னைக்கு மிஞ்சத்தை ஆக்கள் சில ஒரு சிலர் எல்லாரையும் சொல்ல இல்லை, எல்லாரையும் சொன்னா அடிச்சு போடுங்க ஜனங்கள் எல்லாரையும் சொல்ல இல்லை. ஆனா அந்த தமிழே ஆக இதுன்றது கேட்குகள் தானே. இப்ப பிள்ளைகள் கேட்குது, எங்களுக்கு என்னத்துக்கு தமிழ் கேட்குது. இப்ப பிறந்த பிள்ளைகளில் ஒரு விளக்காலத்துல உள்ள பிள்ளைகள் எல்லாம் கேட்குதுகள். ஆனா அதை தயமாரும் அதை ஒத்துக்கொள்ளணும். வேணும்னு சொன்னா அதை சொல்லி கொடுக்கறதுல அதுல என்ன காண போறோம் நாங்க? அது தேவையில்லை. இனி அவைய வாழ்க்கை இங்கதான். அப்ப மாப்பிள்ளை ஆட்டம் பாட்டத்தோட வாரதுல தவறு இல்லையா நினைக்கணும். ஒவ்வொருத்த மனசை பொறுத்ததான் வருது. நேரம் காணாது பயன் 3 நிமிஷம் இருக்குது. மற்றது இப்ப பார்த்தாது. இப்ப என்னன்னா நான் கனகாலத்தை போதான் வந்த நானும் அந்த நான் பாடி என்னன்னா நேற்றைக்கு கதைக்கு ஒரு போட்டுட்டு கேட்டு கொண்டு இருந்தேன். 5 2 செவ்வாய்
நிறைய பேருக்கு நேற்று புதன்கிழமை என்ன தெரியல. சரி அது தேர்ந்தாங்க புதன்கிழமை இல்லை கதைக்கு வருவான் எடுத்து இதாண்டு உடனே சரி உங்க இப்ப பாக்குறதுல இப்ப நாதண்ட கதை உண்மையா நல்ல ஒரு கதை உண்டு. அவர் அந்த கலை கலாச்சாரத்தை பற்றி எழுதி இருக்கிறார். அது உண்மையில வரவேற்கக்கூடியது. அவருக்கு நன்றியான வாழ்த்துக்கள். உயிரூட்டின உங்களுக்கும் கூட்டி கொண்டு இப்ப சித்திரான குதிரை தான் கூட போகுது. அதோட இணைஞ்சு விடுறேன். நன்றி. நன்றி மூர்த்தி அவர்களே. நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் சுதாகரன், நலமாக இருக்கிறீர்களா? நலமா இருக்கு. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமாக இருக்கிறோம். நீங்கள் இந்த பக்கத்துல இருந்து விட்டு இப்ப இந்த பக்கம் மறுபக்கத்துல இல்ல அந்த பக்கம் நீங்க எடுக்காமலே வணக்கம் சுதாகரன் எடுத்து வைத்திருந்தா உங்களுக்கு தொலைபேசி துண்டிக்க விட்டது. இல்ல எனக்கு இங்க ரிங் மட்டும் தான் போய் கொண்டு வந்தது. எனக்கு ஆன்சர் பண்ண இன்னும் ஒரு ஓகே இருக்கிற அது இருக்கட்டும், பிரச்சனை இல்ல. நாதரண்ணைக்கும் வாழ்த்துக்கள், உங்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. இது 21ஆம் நூற்றாண்டுலதான் இருக்கிறாங்க. கதையில 26ஆம் நூற்றாண்டு இந்த காதல கேட்ட மாதிரி இருந்துச்சு. இல்ல 21 தான் சொல்லி இருந்தேன். அப்ப எனக்கு சுதாகரனுக்கும் வயது போக கொஞ்சம் பொறுத்த சொன்னாரு. என்ன நேற்று கதை கேட்டேன்னு சொல்லி புதன்கிழமை என்ன வயது போகல வர பிரச்சனைகள் அப்படி இருக்குதானே. அந்த வகையில் அருமையான கதையாக்கா என்ன சொன்னா, அந்த இப்பத்தே காலகட்டத்துல நடக்கிறத நீங்க அப்படியே கண்ணுக்கு முன்னால உணர்ந்து நிறுத்தின மாதிரி இருந்துச்சு. சரி, அந்த வகையில என்ன பொறுத்த வரையில நீங்க தலைவிழா வந்து காலை கட்டினாரு எப்படி வந்து கட்டினாரு எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனா கொஞ்சமாவது கலாச்சாரத்தை கடைப்பிடிச்சா மனசுக்கு நிம்மதியா இருக்கும். வருங்கால சந்ததிக்கு கொஞ்சமாவது நம்ம கலாச்சாரத்தை கொண்டு போய் கொடுக்கணும்ன்றதை சேர்க்கணும்ன்றதை கூறிக்கொண்டு நான் நேர கதைக்கு சொல்ல தேவையில்லை. எப்பவுமே அருமையா இருக்கும், கேட்டுக்கொண்டு ஆசையாக இருந்துச்சு. அந்த வகையில நானும் ஒரு பாட்டுன்னு தெரிஞ்செடுத்தேன். செங்கோட்டை படத்துல வந்து பாடு பாடு இது பாரத பண்பாடு என்று சொல்லி எங்களோட கலாச்சாரத்துக்கு கொஞ்சம் சில நேரம் சரி வரலாம். அது அரசுக்காக கொண்டு வந்த பாடலும் நல்ல பாடலா தான் இருக்கிறது. இந்த பாடலை நீங்க உள்ளுக்குள்ள கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும் தானே இதுக்கு பொருந்துதான்னு சொல்லி பொறுத்திருந்து பாப்பமாக்கா. இல்லைன்னா உங்களோட பாடலை நன்றி கொள்றேன். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி சுதாகரன். நன்றி அக்கா. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் சோபிதா. ஏமலேந்து பொங்கையூர் ராஜா. வணக்கம். ஏமலேந்து பொங்கையூர் ராஜா. நலமாக இருக்கிறீர்களா? நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி. நீங்களும் நலமா இருக்க வேண்டிக் கொண்டு கதைக்குழு காணத்தை எழுதி அனுப்பிய நாதன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு கதைக்குழு காணத்தை சிறப்பாக மெருகூட்டியும் உயிரூட்டியும் வாசித்த சோபிதா உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அது இந்த கலாச்சாரம் இங்கேயும் நடக்குது, இந்தியாவும் நடக்குது சோபிதா. ஆமா, எல்லா நாட்டிலையும் நடக்கிறது. ஆமா, நாட்டிலும் நடக்குது. தலை குறிஞ்சி வர்றது, ஆட்டம் பாட்டத்தோட கலாச்சாரம் எல்லாம் சரியா போச்சு. ஆமா, அது நேரமும் போய்கொண்டிருக்கு. நானும் அந்த சித்ரா தங்கச்சியோட பாட்டோட இணைஞ்சு கொள்றேனே. நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். அவர் பொங்கையூர் ராஜா. அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் பிரான்சிலிருந்து ராஜலிங்கம் அவர்கள். நலமாக இருக்கிறீர்களா? ஆமாம்மா, நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் கலையத்தில் நலமா இருக்க எல்லாம் வேண்டிக் கொண்டு நன்றி. நீங்கள் உட்பட எல்லோருக்கும் கதை எழுதிய கதை ஆசிரியர் நாதனாகும் அதுகளை கொண்டு அந்த கதையை நீங்க திறம்பட மெருகூட்டி வாசிச்சிருக்கிறீர்கள். உண்மையிலேயே உலக ரீதியில வந்து நாடு எல்லா நாட்டிலும் நடக்கக்கூடிய ஒரு யதார்த்தமான கதையை அவர் விட்டு கவனித்து எழுதி அனுப்பியிருக்கிறார். அது கேட்க கொஞ்சம் இதாத்தான் இருக்கிறது. இப்ப உண்மையிலேயே அது அந்தந்த நாடுகள்ல பிறக்கிற பிள்ளைகள் அவர்களுடைய தான் நம்ம ஓடிக்கொண்டு போவார்கள் நிச்சயமா என்று கூறிக்கொண்டோம்மா. நான் சகோதரி தங்கச்சி சித்ரால பாட்டுடன் இணைந்து கொள்கிறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். அவர் ராஜலிங்கம் அவர்கள் பிரான்சிலிருந்து. அவரை தொடர்ந்து உதய் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் உதய். வணக்கம். சுகமா இருக்கிறீங்களா? நாங்கள் சுகமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நாங்கள் நல்ல நன்றி விசாரிப்பதற்கு மிக நலமா இருக்கும் வேண்டிக் கொண்டு நாதனைக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றாக இருந்தது. கதைக நேரமில்லை. நன்றாக இருந்தது நாதனை கதைகள். அடுத்து நீங்கள் நன்றாக வாசிச்சு நல்ல உணவு என்னன்னு சொல்ல தெரியல எனக்கு. நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறிக்கொண்டு நன்றி வணக்கம். நன்றி உதய். நன்றி வணக்கம். அவர் சுவிசிலிருந்து உதய். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம். வணக்கம் சபிதா. நான் பாமினி மாட்டாந்தேன். வணக்கம் பாமினி. நலமாக இருக்கிறீர்களா? நலம். நாங்க நல்லா இருக்கோம். நீங்க? நாங்களும் நல்லா இருக்கிறோம். நன்றி பாமினி.
நாதன் அண்ணாக்கு வாழ்த்துக்கள். நல்ல ஒரு கதை, நிஜத்தை கொண்டு வந்திருக்கிற. இதுதான் உண்மை. ஆனா நாங்கெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றோம். இதுதான் நிஜம். கொஞ்சமா நாங்க மருவி கொண்டு போறோம். மற்றது வந்து ஒவ்வொரு இனங்களுக்கும் ஒவ்வொரு வித பழக்கங்களுக்கும் இந்த ஹக் பண்றது, அணைச்சு கொள்றன்றது அது வித்தியாசம். அதாவது நாங்க பாக்குற பார்வையில இருக்குது. ஒரு மரண வீட்டுல கூட ஒரு வெள்ளக்காராக்கள் அணைச்சு ஆறுதல் படுத்துறமே, அது வித்தியாசமா நாங்க பாக்குற பார்வை தான். அது ஒரு தவறான விஷயம் இல்ல. ஒவ்வொரு விதம் இருக்காது. மற்றது கல்யாண பெண்களை மாதிரி ருதுசாந்தி அடைந்த பெண்களையும் கொண்டு வந்து இங்க எல்லாம் வந்து ஒண்ணுமெல்லாம் அங்க அப்படித்தான் நெட்டால மூடித்தான் நாங்க வருவோம். அதெல்லாம் இங்க அப்படி இல்ல, மாறிட்டு இதுதான் நிஜம். இது நாங்க தான் அந்த மாத்தாம சொல்றோம். மற்றது பாட்டு வந்து உதயநன்னா ஜெர்மன்ல இருந்து அந்த உதயநன்னா சொன்ன பாட்டு. நான் வணக்கம் பலமுறை சொன்னேன் அந்த பாட்டு. நன்றி பாமினி, நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் ஜெயந்திமாலா, நலமாக இருக்கிறீர்களா? நீங்களும் எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி. நன்றி. நாதனுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நான் சித்திரேண்ட பாட்டோட இணைந்து கொள்றேன். சித்ரா அவர்களுடைய பாடலோடு இணைந்து கொள்கிறீர்கள். நன்றி ஜெயந்திமாலா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம். வணக்கம் ஜோவி, நான் யோசிச்சு இருக்கிறேன். வணக்கம் அம்மா, எப்படி இருக்கிறீர்கள்? நன்றி, நாங்கள் சுகமா இருக்கிறோம். நீங்கள் உங்க அறிவாளையிட்ட நிபந்தனை கலைஞர்களும் நடக்கிறதையே சொல்லி கதையாளுகிறார். அவருக்கு வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு உங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி விடவிருக்கிறது. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அவர் யோகேஸ்வரி அம்மா, அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் ஜோவி, நலமா இருக்கிறீங்களா? நலமா இருக்கிறோம் சுபா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நாங்களும் நலமா இருக்கிறோம். உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, கதை எழுதிய நாதனாக்கும் வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நானும் சித்ராக்கா சொன்ன பாட்டு இணைந்து கொள்றேன் ஜோவி. சித்ரா பாவன் அவர்களுடைய பாடலோடு இணைந்து கொள்கிறீர்கள். ஆமா, நன்றி சுபா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம். மதிய வணக்கம் சோவி, நேவிஸ் பிலிப். நேவிஸ் பிலிப் அவர்கள் நலமாக இருக்கிறீர்களா? நலமாக இருக்கிற கரடி புறக்கண்டாப்புல வந்திருக்கிறேன். நீண்ட நாளைக்கு பிறகு வந்திருக்கிறீர்கள், வரவேற்றுக் கொள்ளுகிறோம். நன்றி, நன்றி. நானும் இந்த கதையை கேட்டிருந்தேன். நல்ல கதை. அந்த கதைக்கு அழகாக நீங்கள் மெருகூட்டி வாசிச்சது இன்னும் சிறப்பாக இருந்தது. நன்றி. நல்ல அருமையான கருத்துடைய கதை தான். இந்த காலங்களுக்கு தேவையானதுதான். ஆனா ஒன்னும் செய்ய முடியாது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும் என்று சொல்லி அந்த எல்லா அங்கத்தையும் ஒரு நாகரிகம், இங்கத்தைய நாட்டுக்கேற்ற நாகரிகமும் அப்படின்னு சொல்லுவாங்க தானே. அது மாதிரிதான் இந்த கதையில. ஆனா அழகான கதை. நானும் நீங்க போடுற பாடலோட இணைஞ்சு கொண்டு விடைபெறுவோம் சோவிதா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அவர் நேவிஸ் பிலிப் அவர்கள், அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம். வணக்கம் நன்றி. வணக்கம் தேவி, என்று நலமாக இருக்கிறீர்களா? ஓ, நாங்கள் நலமாக இருக்கிறோம். நல்லது. என்று விபூதிப்புதான் நீங்களும் நேரத்துக்கு போகணுமாக்கும். ஆமாம், 4 மணிக்கு திருப்பலி பூசை இருக்கிறது. அப்ப அது நீ பதிவு செய்ய வேணும். நல்லது. நானும் உதயன் சொன்ன பாட்டு தான் நான் சொல்றேன். நான் வேற ஒரு பாட்டும் யோசிச்சேன். நான் அந்த நாம் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு பெரியது, இங்கு பெண்ணும் ஆணும் வாழும் வாழ்க்கை நீர், அது உதயன் சொன்ன பாட்டு சில விட சரி வரும். உதயன் அவர்களுடைய பாடல் சரி வரும் என்று சொல்லுகிறீர்கள். நன்றி, நன்றி, வணக்கம். அவர் தேவி என்றன், அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம். இனிய மதிய வணக்கம் சோபிதா. உங்களுக்கு இனிய மதிய வணக்கங்கள். நலமாக இருக்கிறீர்களா? நாங்கள் குடும்பத்தில் எல்லோருமே நலமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறோம். அதே போல நீங்களும் கலக்கூடத்தில் அனைத்து உறவுகளும் நலமாக வளமாக வாழ எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை வேண்டிக் கொண்டு, இன்று கதையாசிரியரான சகோதரர் நாதன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, அதே நேரத்தில் உங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நானும் சகோதரி சித்ரா பவன் கூறின பாட்டோட நானும் இணைந்து கொள்கிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் நேரம் நெருங்கிவிட்டது. நான் இப்ப நீ நேரம் இணைக்க முடியாது. கடைசி நேயர். வணக்கம். வணக்கம் சோபியா, சுவிஸ் சூரஜ்லேருந்து ராஜா. வணக்கம், சூரஜ்லேருந்து ராஜா அவர்கள். நலமாக இருக்கிறீர்களா? இவரே நல்லா போகுது. அப்படியே எப்பொழுதும் இருக்கட்டும். நலமா இருக்கணும், எல்லோரும் நலமா இருக்கணும் வேண்டிக் கொண்டு, நானும் நாதன்னைக்கும் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சு கொண்டு, நானும் சித்ராகா சொன்ன பாட்டையே தெரிவு செய்கிறேன். நேரம் நெருங்குதா? ஆமாம். நன்றி, நன்றி, வணக்கம். நல்லது. எல்லோரும் சித்ராபவன் அவர்களை தெரிவு செய்த பாடலை தெரிவு செய்திருக்கிற. உண்மையில அந்த பாடலும் சொர்க்கமே என்றாலே நம்ம ஊரே போல வருமா
கேள்விக்குறி தான் நல்ல பாடல் ஒன்று. ஆனாலும் அந்த உதயன் அவர்கள் சொன்ன பாடல் வணக்கம் பலமுறை சொன்னேன் தமிழ் மகள் முன்னே என்ற பாடல், நீங்கள் அந்த பாடலை கேட்டால் அது நல்ல அருமையான கவிதை வரிகள். இந்த பாடலும் நல்ல பாடல். ஆனால் நிச்சயமாக நான் அநேகமாக எல்லோரும் தெரிவு செய்த பாடலை போட்டு அது எல்லோரும் என்னை குறை சொல்லுவார்கள். அது எல்லோரும் ஒரு வரியை கேட்ட அப்புறம் நிறைய அவர்கள் அப்படியே பாடல் போனால் அந்த கருத்து வரிகள் உள்ளே உள்ளடங்கவில்லை, அது பாடல் கருத்து கதைக்கு பொருத்தமில்லை என்றும் வருகின்றது. ஆகவே நான் சரி இன்று இந்த சித்ரா அவர்களுடைய பாடல் நல்ல பாடல், அதை தெரிவு செய்திருக்கிறீர்கள். அவர்களுக்கும் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உதயன் அவர்கள் தெரிவு செய்த பாடல் மிக மிக நல்ல பாடல். கேட்டு பாருங்கள். கேட்போம். வணக்கம் 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 பலமுறை சொன்னேன் சபையினர் முன்னே தமிழ் மகள் கண்ணே. வணக்கம் பலமுறை சொன்னேன் சபையினர் முன்னே தமிழ் மகள் கண்ணே. கொண்ட பண்பாடு மறவாத பெண்ணை இன்பற்ற நாட்டின் வழி காக்கும் எம்மை. வணக்கம் பலமுறை சொன்னேன் சபையினர் முன்னே தமிழ் மகள் கண்ணே. மேலை நாடெங்கும் விஞ்ஞான கலைகள், அங்கு விளையாடும் அலங்கார நிலைகள். மேலை நாடெங்கும் விஞ்ஞான கலைகள், அங்கு விளையாடும் அலங்கார நிலைகள். அங்கு பெண்ணில்லை பேசும் கண்ணில்லை, அங்கு பெண்ணில்லை பேசும் கண்ணில்லை. என்னால கோலமோ என்ன புது மோகமோ. வணக்கம் பலமுறை சொன்னேன் சபையினர் முன்னே தமிழ் மகள் கண்ணே. வண்ணத்திலகங்கள் ஒளி வீசும் முகங்கள், எங்கள் திருநாட்டு குலமாதர் நலங்கள். அன்பு தெய்வங்கள் இன்பச் செல்வங்கள், அன்பு தெய்வங்கள் இன்பச் செல்வங்கள். ஆடும் கலையாகுமோ பாடும் தமிழாகுமோ. வணக்கம் பலமுறை சொன்னேன் சபையினர் முன்னே தமிழ் மகள் கண்ணே. அன்னை தாய் பாலை பிள்ளைக்கு கொடுத்து, அன்பு தாலாட்டு பாட்டொன்று படித்து. அன்னை தாய் பாலை பிள்ளைக்கு கொடுத்து,
உண்மையில் இந்த கதைக்கு பொருத்தமானது. இந்த பாடலை முழுமையாக நான் திரைசை காணும் நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாக்கும் போது அந்த பாடலை நான் ஒலிபரப்புகிறேன், கேளுங்கள். அடுத்து திரைசை காணத்தில் சித்ரா அவர்கள் தெரிவு செய்த பாடல் கூட வரும், கேட்டு பாருங்கள். நன்றி. இந்த பாடலை தெரிவு செய்த உதயன் அவர்களுக்கும், இந்த பாடலை தெரிவு செய்த அனைத்து நேயர்களுக்கும், மற்ற பாடல்களை தெரிவு செய்தவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்று கதைக்கொரு காண நிகழ்ச்சிக்காக கதையை எமக்காக எழுதி அனுப்பிய கதை ஆசிரியர் நாதன் அவர்களுக்கும் பாராட்டுகளும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.